சமீபத்தில் ஆஸ்திரேலியா போயிட்டு இன்னும் மற்ற இடங்களுக்கும் போய் நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு இருக்கிறீங்க. அந்த வெளிநாட்டு கட்டமைப்புன்றது எப்படி இருக்கு உங்கள் பார்வையில்? அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த தமிழ் சங்கம் இருக்கிறதுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் அங்கே போய் குடியேறி இருப்பாங்கல்ல, அவங்க முதல்ல போயிட்டு உறுப்பினர் ஆகுறாங்க, அப்புறம் நிர்வாகி ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு தமிழ் சங்கம் வந்து தெலுங்கர்களின் சங்கமாக மாறுது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, மேடையிலேயே ஏறி நாமெல்லாம் தெலுங்கர்கள், தமிழர்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கலாம், ஆனால் நம்மலாம் தெலுங்கர்கள் தான் அப்படின்னு மேடையில், அமைக்கப்பட்ட மேடையிலேயே அவங்க பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்தது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களுடைய வேலை கடைசி அப்படி தான் வந்து நிற்குது. இப்படி தான் வந்து நிற்குது. தமிழன் காசில் தமிழ் சங்கத்தில் தெலுங்கர்கள் நிர்வாகியாக இருக்கிறாங்க, திராவிடத்தை போதிக்கிறாங்க. அதே அமெரிக்காவில் வந்துட்டு தெலுங்கர் சங்கம்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு தமிழன் போனால் முதல் வேலையாக நீ உறுப்பினராகவே சேர்த்துக்க மாட்டேன்ற. நாங்க தான் தமிழ் வளர்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்களே, வயிறு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை விட்டால் உங்களுக்கு வேற வழியில நாங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி நாங்க தான் தமிழ் இங்க வளர்த்துட்டு இருக்கிறோம்ன்றாங்களே. தமிழ் எங்க வளர்த்தாங்கன்னு கேட்கிறேன். தமிழ் சங்கம்னா ஒரு திரைப்பட பாடலுக்கு வந்துட்டு குழந்தைங்களை ஆட வைக்கிறதுக்கு எதுக்கு தமிழ் சங்கம்? அப்ப சினிமா சங்கம்னு ஆரம்பி. எல்லாரும் மறைக்கக்கூடிய ஒரு செய்தி வந்துட்டு அறிஞர் அண்ணாவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் கீழவன்மணி படுகொலைங்கிறது நடந்ததுன்றதை எல்லாருமே மறைக்கிறாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அது நடந்தது, அதை நம்ம மாற்ற முடியாது இல்லைங்களா? நடந்த ஓராண்டுக்கு ராமசாமி அவர்கள் வந்துட்டு வாய் திறக்காம மௌனம் சாதித்தார். ஒரு வகையில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக பேசினார். கோபாலகிருஷ்ணன் நாயுடைய பெயர் இதில் எந்த விதத்திலையும் வந்துட்டு பயன்பட்டு விடாமல் இருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார்ன்றதெல்லாம் வரலாறு. ஆறு முழுக்க தண்ணி மண் அப்படி இருக்கக்கூடிய கேரளாவில் நீங்கள் ஆற்றுல மண்ணல முடியாது, இப்போ கல் எடுக்க முடியாது. காரணம் கம்யூனிஸ்ட் கட்சி. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுது? இங்கே வந்து மண்ணல்றதுக்கு எதிராக போராடுதா, அல்லது வந்து மக்களுக்கு ஆதரவாக போராடுதா, அல்லது வந்து வளங்கள் வந்து போகக்கூடாது, மலைகளை உடைக்கக்கூடாதுன்னு போராடுதானா? எதுவுமே கிடையாது. ஒட்டி வேணும்னு போராடுது. பொது உடைமைன்னா என்ன? அந்த ஒரு அடிப்படையே இல்லாமல் இங்கே தனி உடைமைக்கு பின்னாடி இவங்க போகிறாங்க. ஒரு குடும்பம் வந்து ஒரு கட்சியை கட்டுப்படுத்துது. பொது உடைமைன்னு பேசுகிற நீ போய் எங்கே போய் நிற்கலாமா? நிற்கிறீங்கல்ல. அதுக்கு மேலே கம்யூனிஸ்ட்டை வந்து அவமானப்படுத்துறதுக்கு இங்கே என்ன இருக்குது? கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அவர் பேசுகிறப்ப ஆசியாவை வந்து உயர்வாக பேசுகிறார். ஆசியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வந்துட்டு அப்படி ஒரு மாடலே ஆசியாவில் இல்லை, கார்ல் மார்க்ஸ் தப்பாக சொல்லிட்டாங்கன்றாங்க. லெனின் அவர்கள் வந்துட்டு இனவழி தேசிய உரிமையை பற்றி பேசுகிறார். லெனின் சொல்கிறதெல்லாம் அந்த மண்ணுக்கு வந்து ஒத்தே வராதுன்னு இங்கே இருக்கிறவங்க பேசுகிறாங்க. அப்போ மார்க்ஸ் நீ ஏற்றுக்க மாட்டேன், லெனினை நீ ஏற்றுக்க மாட்டேன், கோபாலபுரத்தை நீ ஏற்றுப்ப அப்படின்னா உன் பேர் வந்து கம்யூனிஸ்டா இல்லை கொத்தடிமையா? வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினை சிக்கலுக்குள்ள போயிடும். சமீபத்தில் ஆஸ்திரேலியா போயிட்டு இன்னும் மற்ற இடங்களுக்கும் போய் நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு இருக்கிறீங்க. அந்த வெளிநாட்டு கட்டமைப்புன்றது எப்படி இருக்கு உங்கள் பார்வையில்? அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அங்கே நடக்கிற அந்த சிந்தனைகள் போக்கு எப்படி இருக்குது? இதை பற்றி ஒரு பார்வை பேசலாமே. இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறத விட தமிழ் மொழியினுடைய அந்த பயன்பாடு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இயல்பாகவே. ஏன்னா வேற்று மொழி பேசக்கூடிய மக்கள் கூட தான் இருப்பீங்க. அப்போ அங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு தமிழ் பண்பாட்டை வந்து கொடுக்கணும், தமிழ் மொழியை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதன் காரணமாக அவங்க வந்து தமிழ் சங்கங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நன்கொடைகள் கொடுக்கறது, அவங்க விழாவில் கலந்துக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க. தமிழர்கள் பண்ணுறாங்க. தமிழ் சங்கங்களுக்கு தமிழ் சங்கங்களுக்கு பண்ணுறாங்க. இப்போ இதை பார்க்குறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக வந்துட்டு ஈழத்து தமிழர்கள் அதை நிறைவாக பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த தமிழ் சங்கம்னு இருக்கிறதுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் அங்கே போய் குடியேறி இருப்பாங்கல்ல, அவங்க முதல்ல போயிட்டு உறுப்பினர் ஆகுறாங்க, அப்புறம் நிர்வாகி ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு தமிழ் சங்கம் வந்து தெலுங்கர்களின் சங்கமாக மாறுது. இது நீங்கள் அங்கே ஒன்றுந்தீங்களா? அங்கே இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையே இதுதான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, மேடையிலேயே ஏறி நாமெல்லாம் தெலுங்கர்கள், தமிழர்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கலாம், ஆனால் நம்மலாம் தெலுங்கர்கள் தான் அப்படின்னு மேடையில், அமைக்கப்பட்ட மேடையிலேயே அவங்க பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்தது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களுடைய வேலை கடைசி அப்படி தான் வந்து நிற்குது. இப்படி தான் வந்து நிற்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நிதி வந்துருக்கும் இல்லைங்களா, தமிழ் வளர்க்கறதுக்கான நிதி. அந்த நிதியை வச்சுட்டு இங்கே இருக்கிற திரைப்பிரபலங்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் குத்தாட்டம் சொல்லி கொடுத்து அங்கே குதிச்சு ஆட சொல்லிட்டு, அப்புறம் வந்துட்டு அண்ணா வாழ்க, பெரியார் வாழ்க, இவங்க தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு இந்த திராவிட இயக்க வரலாறு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு அவங்களுடைய பாடத்திட்டத்தில் வந்து திராவிடம்னு எழுதிட்டு இப்படி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் அது நடக்குது. அங்கே ரொம்பவே நடக்குது. தமிழன் காசுல தமிழ் சங்கத்தில் தெலுங்கர்கள் நிர்வாகியாக இருக்கிறாங்க, திராவிடத்தை போதிக்கிறாங்க. அமெரிக்க சங்கங்களுடைய கூட்டமைப்பான பெட்னாவிலே அதான் எல்லாமே இல்லைங்களா. அதுலேயும் அவங்களாம் ஜாதி பேரோடய கலந்துப்பாங்க. நாயுடுங்கிற பேரோட இருப்பாரு. வளர்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்களே, வயிறு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை விட்டால் உங்களுக்கு வேற வழியில நாங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி நாங்க தான் தமிழ் இங்க வளர்த்துட்டு இருக்கிறோம்ன்றாங்களே. தமிழ் எங்க வளர்த்தாங்கன்னு கேட்கிறேன். தமிழ் சங்கம்னா ஒரு திரைப்பட பாடலுக்கு வந்துட்டு குழந்தைங்களை ஆட வைக்கிறதுக்கு எதுக்கு தமிழ் சங்கம்? அப்போ சினிமா சங்கம்னு ஆரம்பி. நான் என்ன கேட்குறேன், அப்போ அதே அமெரிக்காவில் வந்துட்டு தெலுங்கர் சங்கம்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு தமிழன் போனால் முதல் வேலையாக நீ உறுப்பினராகவே சேர்த்துக்க மாட்டேன்ற.
அங்க தெலுங்கு சங்க இது இருக்கு. இருக்கு, எல்லா இடத்துலயும் மொழின்னு இருக்கு, பிற மொழியினருக்கு சங்கங்கள் இருக்கு. தமிழர்கள் போக முடியாது. தமிழர்கள் போக முடியாது. தமிழர்கள் வந்து உறுப்பினராக கூட எடுத்துக்க மாட்டேன்றாரு. அப்போ ஒரு தெலுங்கர் சங்கத்துல ஒரு தமிழன் உறுப்பினராகவே ஆக முடியாதுன்னா தமிழர் சங்கத்துல மட்டும் மானமே இல்லாம எப்படி நீங்க தலைவர் வரைக்கும் வர்றீங்க? முதல் வேலை என்னன்னா தமிழர்கள் வந்து இன உணர்வு பெற்றக்கூடாது. தமிழர்களுக்கு மானம் இருக்கணும்ல அதுக்கு இல்லையே. நீங்க சொல்லல மானமே இல்லாம எப்படி வரணும், அவனுக்கு மானம் இல்லாம உள்ள வரலாம். இவர்களுக்கு மானம் இருக்கிற பட்சத்தில் தடுத்து இருக்கணும் இல்லையா? ஆமா, தடுக்க மாட்டேன்றாங்களே. என்ன சொல்றாங்கன்னா இல்ல தமிழ்நாட்டில இருந்து வந்தாங்க, நம்பி நம்மலாம் திராவிடருங்க, இந்த மக்கள் அதான் நம்மலாம் திராவிடருங்க, அதனால நம்ம ஒரு திராவிடருக்கு ஓட்டு போடுறோம். அவர் வந்து வர்றாரு, தமிழர்களுடைய நிதியை திராவிடர் கையில கொடுக்குறாங்க, அவர் அதை வச்சு நல்ல மனசு அந்த மக்களுக்கு நம்பி ஒப்படைக்கிறார்கள். நம்பியவன் இப்படி இருப்பான்னு நமக்கு தெரியல. நீங்க என்னன்னா கருத்துருவாக்கம்னு ஒரு நிலை இருக்கு. இப்போ வந்து ஒரு 6 பேர் உட்காந்துருக்கோம், ஒரு 4 பேர் தமிழர்கள் 2 பேர் தெலுங்கர்கள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாரையாவது பத்தி நம்ம பேசுறப்போ இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் தமிழரை பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாருன்னா இந்த தெலுங்கர் என்ன சொல்லுவாருன்னா அவருடைய குறைபாடை சொல்லுவார். 4 பேர் எந்த தமிழரை பத்தி பேசுறாலும் அந்த குறைபாடை சொல்லுவார். சொல்லிட்டு 5ஆவதா உட்காந்துருக்க தெலுங்கர் என்ன பண்ணுவாருன்னா அவர் ஒரு தெலுங்கரை முன்னிறுத்துவார், 6ஆவதா இருக்க தெலுங்கர் கைத்தட்டுவார். அந்த உளவியல்ல மற்ற 4 பேரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு உளவியல். தெலுங்கர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் தமிழர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, தமிழர்களுக்கு கீழே தலைவர்களாக இருக்க மாட்டார்கள். நம்ம வந்துட்டு இந்த பழனி கோயில் வரலாறு பார்த்தாலே தெரியும். அவங்க வந்துட்டு ஒரு தமிழை வந்துட்டு 90 கொடுத்தோன்னா கோயில் முழுக்க அவங்கள தூக்கிட்டு பிராமணர் வைங்கன்னு சொன்னது தான் தெலுங்குகளுடைய முறையாக இருக்கு. அப்போ தமிழர்கள் மேலே வராததுக்கு பெரிய காரணம் என்னன்னா இந்த 4 தமிழர்கள் வந்துட்டு அவமானப்படுத்துறப்ப அமைதியா இருக்கிறாங்கல்ல, அவங்க தான். அது எப்படி நீ குறைவா சொல்லலாம்? நீ சொல்ற ஆள் மட்டும் வசதியான்ற கேள்வியை நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னாலே அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஆனா நமக்கு என்ன தயக்கம்னா நமக்கு வந்து இந்த 5ஆவதா உட்காந்துருக்கவனோட தாய்மொழி தெலுங்குன்னு தெரியாது, 6ஆவதா உட்காந்துருக்கவனோட தாய்மொழி தெலுங்குன்னு தெரியாது, இவங்க முன்னிறுத்தக்கூடிய ஆளோட தாய்மொழி தெலுங்குன்றதும் தெரியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க போல இருக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நம்பி கைத்தட்டியே இன்னைக்கு ஒன்றும் இல்லாம போயிட்டோம். அப்ப இந்த உளவியலை அவங்க ரொம்ப நல்லா பயன்படுத்துறாங்க. சமீப ஆண்டுகளாக இப்போ அங்க படிக்க போற மாணவர்கள், இப்போ நான் தமிழ்நாட்டிலேருந்து படிக்க போற மாணவர்கள் வந்து சங்கத்துக்கு போறப்போ அவங்க தான் அதை கவனிக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய எழுச்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமானது கிடையாது, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது போய் சேர்ந்துருக்கு. அப்போ அந்த கல்லூரிகளில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதை கவனித்து அவங்களுக்கு சொல்கிறாங்க, என்னங்க அவங்க அமைப்பில் இவங்க எல்லாமே வந்துட்டு வேற்றுமொழியினராக இருக்காங்கன்றப்போ அந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க 40 ஆண்டுகளாக ஒரு அமைப்பு இருக்குன்னா 39 ஆண்டுகள் வந்து மாற்று மொழியினர் மட்டுமே தலைவர்களாக வர்றாங்க. எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஏற்பாடு, நீ தான் வந்து இங்கே தலைவராக இருக்கணும், நான் இங்கே தலைவராக இருக்கணும், நான் உன்னை எதிர்த்து பேசுகிறேன், நீ என்னை எதிர்த்து பேசு, இப்படி ஒரு நிலை இருந்தது. இப்போ இந்த ஃபெட்னா பிரச்சனையை பற்றி நாங்கள்லாம் பேசுனதுக்கு பிறகு என்னன்னா சில அமைப்புகளில் வந்துட்டு தமிழர்களுக்கு ஓட்டு போட்டால் என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி வந்து ஓட்டு போட்டு ஜனநாயக ரீதியாக தமிழர் அல்லாதவர்களிடமிருந்து தமிழர்களுக்கு மாறின ஒரு அமைப்பு சிட்னி தமிழ் மன்றம்ங்கிற ஒரு அமைப்பு ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அவங்க தான் வந்துட்டு சிலப்பதிகாரத்துக்கு ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணாங்க. ஆக்கப்பூர்வமாக ஒரு 3 நூல்கள் வெளியிட்டாங்க. அதுக்கு தான் நீங்கள் போயிருந்தீங்க? ஆமாம், அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கேருந்து அப்புறம் பிரிஸ்பன் அந்த மாதிரியான ஒரு பகுதிகளுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு, ஏன்னா அங்கே சில ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆஸ்திரேலியாவுடைய பூர்வகுடி மக்கள் பற்றி, அவங்களுக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பு பற்றி மாசு விக்டர்கள் கூட போய் ஒரு 2 மாதம் தங்கி ஒரு ஆய்வு நூல்லாம் எழுதியிருந்தாரு. அப்போ அது தொடர்பாகவும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தோம். இப்போ வந்துட்டு மக்களுக்கு அது புரியுது, நம்ம மாநிலத்தை மட்டும் வெளிநாட்டுல அது வந்து மக்களுக்கு புரியுது. இருந்தாலும் கூட வந்துட்டு ஒரே நாள் வந்து முழுக்க மாறிடாது. இப்போ வந்துட்டு ஒரு சிட்னி தமிழ் மன்றம் வந்து தமிழர்கள் கையில வருது. ஃபெட்னால இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தமிழகத்தை பின்னணியாக கொண்டு தமிழர்கள் வந்து ஓரளவுக்கு தலையெடுத்திருக்காங்க. ஃபெட்னாவிலே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்துட்டு மாவீரர் நாள் வந்து உலகம் முழுக்க இப்போ தமிழ்நாட்டிலே கூட 3 இடங்கள்ல கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படியான ஒரு மாற்றத்தினுடைய ஒரு ஒளிக்கீற்று வந்து இப்போ தெரிய தொடங்கி இருக்கு. நம்ம வந்துட்டு அதனுடைய ஆரம்ப காலத்துல போய் நம்ம ஊக்குவிக்கணும் இல்லைங்களா? அந்த கடமை அடிப்படையில் தான் நாங்கள் போயிட்டு வந்தீங்க. நல்லது. இப்போ ஒரு பெரிய விழிப்புணர்வு இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் எந்த பின்னணியோடு இருக்கிறதுன்றதை போட்டு உடைச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு தெளிவு வந்தால் நல்லா இருக்கும் இந்த நேரத்தில். அடுத்ததாக கேள்வி, இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடுன்றதை பற்றி நம்ம பேசின கீழ்வெண்மணின்ற விடயத்தில் நேற்றும் ஓடிட்டு இருக்கிற விடயங்கள் என்னென்னா, அவர் தான் வந்து பெரியார் தான் அதை உருட்டி திரட்டி அந்த மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதி போராட்டன்றதே அவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. கீழ்வெண்மணி ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு படி அரிசி உயர்வு கேட்கிறார்கள், அதுக்கு எதிராக பண்ணையார் கோபாலகிருஷ்ணன் நாயுடு அந்த மக்களை வந்து ஆட்கள் மூலமாக எரித்து கொள்கிறார். திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலை அது. ஆனாலும் விடுதலை செய்யப்படுறாரு. பிறகு வந்து ஒரு குழு அதே அந்த இயக்கத்தை சேர்ந்த நக்சல்வாரி இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் பழி தீர்த்துறாங்க. அது வரலாறு. ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் கொடுப்பில், நீதி கேட்பில், அந்த போராட்டத்தில் திராவிடம் தான் இருந்ததுன்னு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுறீங்க?
அந்த அநீதிக்கு பின்னாடி இருந்தது திராவிடம். ஒரு தெலுங்கர் வந்து நீதிக்கு பின்னாடி அநீதிக்கு பின்னாடி இருந்தது திராவிடம். கோபாலகிருஷ்ணன் நாயுடுங்கிற ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர். அவர் தமிழர்களே கொத்தடிமைகளான நடத்துக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய கொடுமை, 44 பேரை ஒரு குடிசையில போட்டு எரிக்கிறாரு. எரிச்ச உடனே ராமசாமி அவர்கள் தன்னுடைய விடுதலை இதழ் என்ன எழுதுறாருன்னா, இது வந்துட்டு கம்யூனிஸ்டுகளினுடைய ஒரு செயல்பாட்டுக்கான பதிலடி. 44 பேர் வந்து உள்ள வச்சு எரிக்கப்பட்டாங்க. கம்யூனிஸ்ட் ஏன் நடக்க போகுது? இவங்களுக்கு தான் அறிவு கிடையாது இல்ல. தமிழர்கள் தானே, அடிமைகள் தானே, அடிமையாவே இருந்துக்கிட்டோம். அவங்களுக்கு எதுக்கு போராட சொல்லி கொடுக்க? போராட சொன்னதுனால தானே அவர் வந்து எரிச்சாரு. கோபாலகிருஷ்ணன் நாயுடு வந்து ஒரு நாயுடுனாலே நல்லவங்க தானே. அவர் வந்துட்டு எப்படி அவங்களே எரிப்பாரு? அப்போ போய் ஒருபடி நெல்லு நீ வந்து போய் கேட்கலாமா அவங்க கிட்டக்க? அது ஒரு போராட்ட சிந்தனை இல்லை. அதனாலதான் அவங்க கொல்லப்பட்டாங்களே தவிர கோபாலகிருஷ்ணன் நாயுடு தீ வச்சதால கொல்லப்படலை அப்படின்னு எழுதினவர் தான் பெரியார். அடுத்த ஒரு ஆண்டுக்கு வந்து அவர் தொடர்ச்சியாக வந்து இது மாதிரியான கருத்து தான் சொல்லிட்டு இருந்தாரு. இடதுசாரிகள் தான் அந்த அமைப்பு தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு. இது வந்துட்டு நடந்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா இடதுசாரிகளுடைய தவறால நடந்தது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. பின்னாடியும் கூட பாத்தீங்கன்னா அந்த எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளும் விதைக்கப்பட்டது. கீழவன்மணி படுகொலை வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு போக வேணாம். கோபாலகிருஷ்ணன் நாயுடு வெளில போறான்னா மேல்முறையீடெல்லாம் நம்ம பண்ண வேணாம். மேல்முறையீடு போனாலும் அவர் விடுதலை தான் ஆக போறாரு. அப்படின்னு யார் செய்துக்கிறாங்க? திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க. திராவிட இயக்கத்தை சேர்ந்த அந்த அரசும் கூட. ஆமா, ஏன்னா வந்துட்டு அது நடந்ததே அவங்க காலகட்டத்தில் தான். இன்னைக்கு எல்லாரும் மறைக்கக்கூடிய ஒரு செய்தி வந்துட்டு அறிஞர் அண்ணாவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் கீழவன்மணி படுகொலைங்கிறது நடந்ததுன்றதை எல்லாருமே மறைக்கிறாங்க. அவருடைய ஆட்சி காலத்துல தான் அது நடந்தது. அதை நம்ம மாற்ற முடியாது இல்லைங்களா? நடந்த ஓராண்டுக்கு ராமசாமி அவர்கள் வந்துட்டு வாய் துறக்காம மௌனம் சாதித்தார். ஒரு வகையில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக பேசினார். இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடைய பெயர் இதுல எந்த விதத்திலையும் வந்துட்டு பயன்பட்டு விடாம இருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாருன்றதெல்லாம் வரலாறு. அதுக்கும் பின்னாடிதான் வந்துட்டு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவங்களே வந்துட்டு இதுக்காக எதிராக போராடக்கூடாதுன்னு வர்றப்போ ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க சொல்றாங்க, நாங்க உங்க கூட இருப்போம், இதுக்கு வந்துட்டு சட்ட ரீதியா நம்ம பழி தீர்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம எப்படியாவது பழி தீர்ப்போம்னு கம்யூனிஸ்ட் இயக்கம் சொல்லுது. ஆனால் ஒரு கட்டத்துல தான் வந்துட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, செய்ய மாட்டாங்கன்றத ஒரு குழு கண்டுபிடிச்சு பிறகு அந்த குழு தானாக முயற்சி எடுத்து அவருடைய தனிப்பட்ட முயற்சியின் பேர்ல தான் வந்துட்டு கோபாலகிருஷ்ணன் நாயுடு சட்டத்துக்கு வெளியே தண்டிக்கப்படுகிறார். இப்படிதான் அது நடந்தது. ஆக இதுல வந்துட்டு அந்த மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட காரணமாக இருந்தது திராவிடம். அநீதி இழைக்கப்பட்ட போது வேடிக்கை பார்த்தது திராவிடம். அந்த மக்களுக்கான நீதி சட்டப்படியாக கிடைக்காம பார்த்துக்கிட்டது திராவிடம். அவங்களுக்கான அந்த நீதியை ஒரு போராட்டக்குழு வந்து கொடுக்குறேன்னப்போ அவங்களுக்கு தவறான ஒரு வாக்குறுதியை கொடுத்து அவங்களை காத்திருக்க வைத்தது திராவிடம். இதுதான் இதுல இருந்து திராவிடத்தோட பங்கே தவிர அதுக்கு நீதி கொடுத்ததுல திராவிடத்துக்கு பங்கு கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், கீழவன்மணியில வந்து ஈகியர் நாளுக்கு வந்து திராவிட இயக்கங்கள் கொண்டாடுறீங்கல்ல, அதுக்காக போராடி சிறைக்கு போனாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க பண்ண மரியாதை என்ன? ஒண்ணுமே பண்ணல. அப்ப நீ யார சொல்ற? நீ அப்போ செத்து போனவனுக்கு நீ வந்து ஒரு மரியாதை பண்ற, கொல்லி வச்சவன் யாரோ அவனை பத்தியும் பேச மாட்டேன். எவன் வந்து நீதி கொடுத்தானா அவனுக்காகவும் நீ பேச மாட்டேன்னா நீ என்ன பண்ற? அப்போ கீழவன்மணி நீதியை கொடுத்தவர்கள் வந்து தீவிரவாதிகள்னு உத்தரவு ஒதுக்கிட்டோம். என்னன்னா சட்ட ரீதியான முயற்சியில தானே அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து முறைப்படி வழக்கு தொடுத்தாங்க, முறைப்படி ஆவணம் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலாவது மிகப்பெரிய ஒரு படுகொலை இது. நியாயமாவது ஜாதி படுகொலை, இவங்க திருப்பி வர்க்க படுகொலைன்னு அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நடந்துருக்கிறப்போ நம்மளுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்த ஒரு படுகொலையில குற்றவாளி வந்து கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிற முனைப்பு யாருக்கு இருந்திருக்கணும்? இல்லையா திராவிடர்களுக்கு. ஏன் இல்லை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து? ஏன் இல்லை? இப்போ வந்துட்டு நம்ம பார்க்குறோம், இப்போ நம்ம சரவணபவன் அண்ணாச்சி அவருடைய வழக்குல ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு எவ்வளவு முனைப்பு காமிச்சாங்கன்றது வரலாறு. இல்லாட்டி அவ்வளவு பெரிய மனிதர் வந்துட்டு இந்த வழக்குல வந்துட்டு ஒண்ணு இல்லாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அவர் ஜெயேந்திரன் இருக்கிறார்ல, அவர் விஷயத்துல கடுமையான நிலைப்பாடு அந்த அம்மா எடுத்தாங்க இல்லைங்களா? அப்போ நீங்க வந்து 44 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய வரலாற்று கரை. அதை வந்துட்டு ஒரு மனிதன் செய்திருக்கிறான். அந்த மனிதன் கண்டிப்பா தண்டிக்கப்படணுங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் வந்து திராவிட இயக்கத்துல எடுக்க முடியல. அப்ப எத்தனை பேர் செத்தாலும் செத்தவன் தமிழன் இல்லைங்களா? அப்ப அவர் செத்தாத கணக்கு கிடையாது. ஆனா காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் திராவிடர்கள். இதான் அவங்களுடைய நோக்கமா இருக்குதுன்றதான் நம்ம கீழவன்மணி காமிக்கிறதே தவிர திராவிடத்தினுடைய சாதனை அப்படின்னு கீழவன்மணி சொல்றது வந்துட்டு ரொம்ப ஒரு திராவிடர்களுக்கு இணையாக கம்யூனிஸ்டுகளே வந்துட்டு இந்த மக்கள் போராட்டன்றதை பத்தி பேசக்கூடாது. 12 மணி நேரம் வேலை வச்சுக்கிற திமுகவுக்கு எதிராக அவங்க பேசல. ஆனா இன்னைக்கு இந்த இடதுசாரின்றதை பத்தியே பேசுறாதீங்க. ஆனா அதை விமர்சனம் பண்ணாலும் நாங்க சகிச்சுக்குவோம். திராவிடத்தை விமர்சனம் செய்யாதீர்கள் என்று இடதுசாரிகளே இன்னைக்கு முன்ன வந்து நிக்கிறாங்க. நிறைய தோழர்கள் நான் பாக்குறேன். நான் கம்யூனிஸ்டத்தை விமர்சனம் பண்றப்ப கூட கம்முன்னு இருக்கிறாங்க. திராவிடத்தை பண்ணோம்னா எதுக்கு வந்து பெரிய அளவுல பொங்கி இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? இல்லைங்க, இப்போ ஒரு நாய்க்குட்டி இருக்கு, ஒரு பெரிய நாய் இருக்கு, ஒரு முதலாளி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெரிய நாய் அடிச்சிங்கன்னா நாய்க்குட்டி சும்மா இருக்கும், முதலாளி அடிச்சிங்கன்னா கடிக்க வரும்.
புரியுது இல்லைங்களா? அப்போ இவங்க திராவிடம் வந்து சில பேருக்கு முதலாளிகளாக இருக்கிறது, அவ்வளவுதான். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லெனின் வந்துட்டு தேசிய இன உரிமை பற்றி பேசியிருக்கிறாரு, நிறைய பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்துட்டு ஒரு கட்டத்தில் ஸ்டாலின், அதாவது ரஷ்யாவில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு எஸ்பெரண்டோங்கிற ஒரு மொழியை பற்றி பெருமையாக பேசுகிறப்போ, இல்லைங்க தாய்மொழி தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம், ஸ்டாலின் நீங்கள் ஒரு ஜார்ஜியன், அதை மறந்துடாதீங்கன்னு லெனின் சொல்கிறாரு. தேசிய மொழி அடிப்படையில் தான் தேசிய இனங்கள் இருக்குன்றது லெனின் சொன்னது, நான் சொன்னது கிடையாது இல்லைங்களா? அப்போ அவங்க வந்துட்டு இப்போ ரஷ்யா வந்து ஒரே நாடாக இருந்ததுன்னா பொது மொழியை வச்சு இல்லை, மொழிபெயர்ப்பு. இப்போ ராதிகா பதிப்பகம், மாஸ்கோ முன்னேற்ற பதிப்பகம் வந்துட்டு ஒரு நல்ல நூல் ஒரு மொழியில் இருக்குன்னா எல்லா மொழியிலையும் போட்டு தான் அந்த நூலை கொண்டு போனாங்களே தவிர, நீ இந்த மொழியை படிச்சுக்க, கம்யூனிசத்தினுடைய பொதுமொழி இது, இதை படிச்சாதான் உனக்கு கம்யூனிஸ்ட்னு அவங்க பண்ணலை. அப்போ அவங்க வந்துட்டு மொழி வழி தேசியத்தை மதித்தார்கள். அந்த மொழி வழி தேசியத்தினுடைய ஒரு நீட்சியாகத்தான் எல்லா இடத்துலையும் கம்யூனிசம் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. கேரளாவில் வந்துட்டு மலையாளிகளுக்கு ஆதரவாகத்தான் வந்துட்டு அவங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும், மொழி வழி இன அடிப்படையில் தான் நிற்கும். அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே இருக்கக்கூடிய மலைகளை உடைப்பதை தடை செய்கிறது. மலையை உடைக்க கூட 37 வருஷமா வந்துட்டு மலையை உடைக்க முடியல. கேரளாவில் வந்து நீங்க மண் அள்ளணும்னா ஓடிட்டு இருக்க ஆத்துக்குள்ள முங்கி தான் எடுக்கணும், மண்ணை நீங்க கண்ணிலே பார்க்க முடியாது. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து இருந்தது, ஆடு ஜீவிதம்ட்டு, அதுல வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க முன்னாடி நடந்த கதைன்றதுனால. மேல வந்து படகுல போயிட்டு முங்கி தான் மண்ணே எடுக்கணும் நம்ம. அப்படி இருக்கிற கேரளா தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தது, ஓடிட்டு எடுப்பாங்க. அப்போ ஆறு முழுக்க தண்ணி மண் அப்படி இருக்கக்கூடிய கேரளாவில் நீங்க ஆத்துல மண்ணல்ல முடியாது, இப்போ கல் எடுக்க முடியாது. காரணம் கம்யூனிஸ்ட் கட்சி. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுது, இங்கே வந்து மண்ணல்றதுக்கு எதிராக போராடுதா, அல்லது வந்து மக்களுக்கு ஆதரவாக போராடுதா, அல்லது வந்து வளங்கள் வந்து போகக்கூடாது, மலைகளை உடைக்கக்கூடாதுன்னு போராடுதானா? எதுவுமே கிடையாது. பொட்டி வேணும்னு போராடுது. என்ன பண்றாங்க? பொட்டி வேணும்ட்டு கம்யூனிஸ்ட். ஆமா, வெளிப்படையாக வந்துட்டு இவ்வளவு கோடி நாங்க வந்து நிதி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு வெளில வருதுன்னா நீங்க வந்து கம்யூனிசம் பேசுறீங்க. கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் பெருமுதலாளிகளுக்கு எதிரானவர்கள். நீங்க திமுக கிட்ட பொட்டி வாங்குறீங்க. திமுக யார்கிட்ட வாங்குது? திமுக வந்துட்டு இப்போ தேர்தல் பத்திரம்னு ஒன்று விற்கிறாங்க. அந்த தேர்தல் பத்திரத்துக்கு வந்து நிதி கொடுத்தவங்களாம் பொதுமக்கள் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? இப்போ அதானி வந்துட்டு இங்கே வந்து யாரை பார்த்துட்டு போனாருங்கிறது ஒரு கேள்வி ஆர்டிஐல போட்டால் திமுக அரசாங்கம் பதில் சொல்ல மாட்டேங்குது. அதானிக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு சொல்லி மோடி எதிர்க்கக்கூடிய நீங்கள் திமுக அரசாங்கம் யாருக்கு ஆதரவா இருக்கு? அதான் பேச மாட்டேன்றீங்க. அப்போ திராவிடம்ங்கிற ஒரு இன அடிப்படையில இன்னைக்கு கம்யூனிசம் இயங்கிட்டு இருக்கு. நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, கேரள கம்யூனிஸ்டுகள் எப்படி கேரளர்களுக்கு ஒரு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அது போல தமிழ்நாடு கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் அல்லாத திராவிடர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இங்க கம்யூனிசம்னா என்னன்றதே இவங்களுக்கெல்லாம் மறந்து போச்சு. பொது உடைமைன்னா என்னன்னா, பொது உடைமைன்னா என்ன, அந்த ஒரு அடிப்படையே இல்லாமல் இங்க தனி உடைமைக்கு பின்னாடி இவங்க போறாங்க. ஒரு குடும்பம் வந்து ஒரு கட்சியை கட்டுப்படுத்துது, பொது உடைமைன்னு பேசுற நீ போய் எங்க போய் நிக்கலாமா? நிக்கிறீங்கல்ல. அதுக்கு மேல கம்யூனிஸ்ட் வந்து அவமானப்படுத்துறதுக்கு இங்க என்ன இருக்கு? இன்னும் சொல்லணும்னா கம்யூனிசத்தினுடைய வேர்கள் வந்துட்டு இருந்த மண் வந்து தமிழகம். நெடுஞ்செழியன் அவர்கள் அதை பத்தி நிறைய எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி காரல் மார்க்ஸ் அவர்கள் ஆசிய உற்பத்தி மாடல் முதலாக தொடங்கியவர் சிங்காரவேலர் தான் தொடங்கியவர். முதல் தொழிற்சங்கம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல் ஃபவுண்டர். முன்னதாக இந்த கம்யூனிசம்ங்கிறது ஒரு தத்துவம் இருக்குல்ல, உழைப்பாளர்கள்லாம் உழைக்கணும், அவங்களுக்கு சமமான பங்கீடு இருக்கணும், பெரிய ஊதிய வேறுபாடு இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு மாடலை காமிக்கணும்ன்றப்போ அது வந்து ஆசிய உற்பத்தி மாடல்னா மார்க்ஸ் எடுத்து காமிக்கிறாரு. இந்த ஆசிய உற்பத்தி மாடல்னு இவங்க சொல்லக்கூடிய மாடல் வந்துட்டு இடத்துல சோழர் காலத்து பொதுமக்கள் ஒத்ததாக இருக்கு. மக்களுக்கு யாரும் வந்து பெரிய அளவில் வரிச்சுமை இல்லாம இருக்கு, ஒரு பகிர்வு இருக்கு, மக்களுக்கு வந்து அந்த நிலத்து மேல உரிமை இருக்கு, அரசனுக்கே நிலம் வேணும்னா கூட மக்கள் கிட்ட கேட்டுட்டு அதுக்கான பணம் கொடுத்து தான் எடுக்க முடியுன்ற ஒரு காலகட்டம் இருந்திருக்கு. அப்படி காரல் மார்க்ஸ் அவர்கள் அவர் பேசுறப்ப ஆசியாவை வந்து உயர்வாக பேசுகிறார். ஆசியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வந்துட்டு அப்படி ஒரு மாடலே ஆசியாவில் இல்லை, காரல் மார்க்ஸ் தப்பா சொல்லிட்டாங்கன்றாங்க. லெனின் அவர்கள் வந்துட்டு இனவழி தேசிய உரிமையை பத்தி பேசுறாரு. லெனின் சொல்றதெல்லாம் அந்த மண்ணுக்கு வந்து ஒத்தே வராதுன்னு இங்க இருக்கிறவங்க பேசுறாங்க. அப்ப மார்க்ஸ் நீ ஏத்துக்க மாட்டே, லெனினை நீ ஏத்துக்க மாட்டே, கோபாலபுரத்தை நீ ஏத்துப்ப அப்படின்னா உன் பேர் வந்து கம்யூனிஸ்டா இல்ல கொத்தடிமையா? கொத்தடிமைதான். இன்னைக்கு அந்த நிலைமையில தான் இருக்குது அந்த கட்சி. இப்போ அந்த கம்யூனிஸ்டுகள்கிட்ட வந்து மார்க்சியம் லெனினியும் அந்த சித்தாந்தம் இல்லை, திராவிட தான் ஊறி இருக்குதுன்றீங்களா? திராவிட தான் நம்ம பாக்குறோமேங்க. இப்போ அம்பேத்கர் பெரியாருக்கு ஒன்னா வாசகர் வட்டம் இவங்க அமைக்கிறாங்க. அம்பேத்கரை வந்துட்டு பாஜக அரசாங்கம் வந்து அவமானப்படுத்திட்டு அப்படின்னு போராடுறாங்க. திமுக இருக்கிறவங்க அம்பேத்கரை பத்தி என்னெல்லாம் பேசுறாங்க? பெரியார் வந்துட்டு அம்பேத்கர் வந்து வழிகாட்டினார்னு பேசுறாங்க. தமிழ்நாட்டுக்கு அம்பேத்கர் தேவையே படவில்லைன்னு பேசுறாங்க.
பெரியார் செய்யாததை எதை அம்பேத்கர் செய்து விட்டார் என்று உடன்பிறப்புகள் வந்து முகநூல் வரைக்கும் எழுதிட்டு இருக்காங்க. அப்ப இங்க வந்துட்டு கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அம்பேத்கரை பத்தி பேசுறவங்களை சொல்றப்போ அவ்வளவு பெரிய அறிஞர் வந்து பெரியார்கிட்ட கேட்டுதான் இடஒதுக்கீடு கொள்கையை வந்து சொல்றாங்க. கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கிறாருல, அம்பேத்கரை பத்தி பேசுறவங்க வந்துட்டு மடைமாற்றத்துக்கு பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லைன்ட்டு அவர் அம்பேத்கரை பத்தி அவரால் முடிஞ்ச புகழ்ந்திருக்காரு. அப்ப இதுக்கு எதிரால யாரும் ஏன் போராடல? அப்ப என்னன்னா, திராவிடம் வந்து உங்களை அவமானப்படுத்துறப்போ, உங்க கொள்கையை அவமானப்படுத்துறப்போ, அந்த மண்ணை சுரண்டுறப்போ நீங்க அமைதியாகவே இருக்கிறீங்க. அதே சமயம் வந்து பாஜக அதை பண்ணா மட்டும்தான் எதிர்ப்பு இருக்கிறதா காட்டிக்கிறீங்க அப்படின்னா இது கம்யூனிஸ்ட் கட்சியா இல்ல திராவிடத்தினுடைய ஒரு பிரிவா? புரியுதா உங்களுக்கு? அப்ப இவங்களுடைய வேலையை வந்துட்டு கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு தகுதி இருக்கக்கூடிய வேலையாக நான் இங்க பார்க்கல. இப்போ இந்த விடுதலை மாதிரியான படங்கள்ல வந்து ஒரு காலத்துல ஒரு கம்யூனிஸ்ட்டை காமிக்கிறாங்க. ஒரு சர்க்கரை ஆலையில ஒரு தொழிற்சங்கம் உருவாகணுங்கிறதுக்காக ஒரு கம்யூனிஸ்ட் இறந்து போறாரு, இன்னொரு கம்யூனிஸ்ட் வந்துட்டு அந்த எந்திரத்துக்குள்ள தள்ளப்படுறாருன்ற அந்த கதை வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்துட்டு தொழிற்சங்க உரிமை கிடையாதுங்குது. கம்யூனிஸ்டுகள் போராட போறப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அதெல்லாம் முடியாது, எதுக்கு தொழிற்சங்க உரிமைன்னா அவங்க போராடாம போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல தொழிற்சங்கம் இல்லை, இன்னைக்கு தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் அங்கே போராடலை. இப்போ நீங்க தொழிலாளர்களை கைவிட்டு திராவிடத்துக்கு பின்னாடி போறீங்கன்னா நீங்க திராவிடிஸ்டுகளா இல்லை கம்யூனிஸ்டுகளா? திராவிடிஸ்டுகள். 12 மணி நேரம் வேலைன்னு ஒரு திட்டம் வருது, 8 மணி நேரம் வேலைங்கிற ஒரு திட்டம்ங்கிறது எவ்வளவு காலம் போராடி கம்யூனிசம் பெற்று தந்த உரிமை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உரிமை. அந்த உரிமைக்கு எதிராக சட்டம் கொண்டு வர முனைந்த ஒரு கட்சியோட கூட்டணியில நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க கம்யூனிஸ்டுகளா திராவிடிஸ்டுகளாங்கிறதா அந்த கேள்வி. அப்போ இவர்கள் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது வந்து மாநில உரிமை எல்லாம் கிடையாது. இப்போ கூட வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பேசியிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் வந்துட்டு சாதிய வன்கொடுமை அதிகரிச்சிருக்கு, ரொம்ப அதிகரிச்சிருக்குது, இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அப்போ இந்த அரசாங்கத்தில் இப்படி நடக்குதுன்னா நீ தான் போய் போராடணும். புரியுது இல்லைங்களா? நீங்க அரசு கூடவே இருந்துப்பீங்க. போராடுறதுல என்ன அவங்களுக்கு சிக்கல், என்ன சிக்கல்னு தெரியல. அதான் சொல்றேன், ஒரு அரசாங்கம் இருக்குன்னா எவ்வளவுக்கோ போராடி இருக்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு ஆலைக்காக போராடி இருக்கிறீங்க, ஒரு சாலைக்காக போராடி இருக்கிறீங்க, ஒரு துண்டு பிரசுரத்துக்காக போராடி இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் போராடின வரலாறு கொண்ட கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு நீங்க போராடாம இருக்கிறதோட போராட போறவனையும் போயிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க, நாங்க பேச்சுவார்த்தை பண்ணி வாங்கி தரோம்னு சொல்லி ஏமாத்துறது என்ன மாதிரியான ஒரு கம்யூனிசம்? இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். தமிழ்நாட்டில் வந்துட்டு வெவ்வேறு பேர்ல நம்ம வந்துட்டு இயக்கங்கள் ஆரம்பிச்சாலும் அந்த இயக்கங்களுடைய தலைமைகள் வந்துட்டு மாற்று இனத்தவர்கிட்ட போறப்போ அவர்கள் இனப்பற்றோடு தான் நடந்து கொள்கிறதை தவிர அவர்கள் வந்துட்டு கொள்கை பற்றோடு நடந்து கொள்ளவில்லை என்பதற்கான ஒரு சாட்சி தான் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய வீழ்ச்சி. இப்போ கம்யூனிசம் என்பது அந்த மண்ணுடைய மக்களுக்கானது, வளத்துக்கானது, தொழிலாளருக்கானது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சின்றது அது மூணுக்குமானது கிடையாது. கேரளால இருந்துட்டு 450 இங்கிருந்து நிறைய பிரிவினைகள் வெளியே போனது, நிறைய மூத்த தோழர்கள் வேலைக்கு போனது, ஐயா மணியரசன் போன்ற கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வந்தவர். ஆமா, ஐயா பே மணியரசனாக இருக்கட்டும், ஐயா பே கலியபெருமாளாக இருக்கட்டும், எல்லாருமே கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு விலகிறதுக்கு என்ன காரணம்? அது ஒரு இனத்தின் அடிப்படையில் செயல்பட்டு இருக்குது. மக்களுக்காக நம்ம இனத்துக்காக வரும்னு வந்துட்டாங்க. இன்னைக்கு அப்படிதானே செயல்படுது. இப்போ உங்க போயிட்டதுனால அவங்க திருந்திட்டாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியில இப்போ ஒரு எழுத்தாளர் சொல்றாரு, அவர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் மதுரையில். அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து உறுப்பினர் ஆகணும்னா உறுப்பினர் விண்ணப்பம் கொடுத்து 5 ஆண்டுகள் வந்து உங்களை மேற்பார்வை பார்ப்பாங்க. ஒம்புத்தம்புக்கு போறானா என்ன போறான்னு பார்த்துட்டு உறுப்பினர் படிவத்தை ஏற்றுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். எந்த சங்கத்தில்? கம்யூனிஸ்ட் இயக்கத்தில். சரிங்களா? ஆனால் வந்துட்டு வேற்றுமொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு சமூகத்தினர் வர்றப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே உறுப்பினராக சேர்க்கிறாங்க, உடனே ஒரு தேர்தலுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதில் தோக்குறாரு. 2வது தேர்தலுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, தோக்குறாரு. 3வது தேர்தலுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, தோக்குறாரு. உடனே அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து மதுரை கீழடியில் ஒரு பிரச்சனை இருக்கு, மத்திய அரசாங்கம் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. உடனே தமிழர்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு இவர் வந்துட்டு போராட்டத்துக்கு போறாரு. அடுத்து மாலை போடுறாரு. அவர் வந்துட்டு அடுத்து எம்பி ஆகிறாரு. அதுக்கு அடுத்த தேர்தலையும் எம்பி ஆகிறாரு. உடனே அங்க டெல்லியில போய் திராவிட பேசுறாரு, வந்துறாரு. நடுவில் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அவர் வந்து தனிப்பட்ட முறையில புத்தகம் எழுதுறதுக்கு 5 ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சம்பளம் கொடுத்து வேலை கொடுத்துச்சு. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சின்றது கம்யூனிஸ்டுக்கான கட்சி, யாருக்கான கட்சி? புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்க தமிழர்களுக்கு எதுவுமே இல்லை. தமிழர்களுக்கு வந்து இந்த அமைப்புகள்னு நீங்க ஆரம்பிச்சிங்கன்னாலும் அது வந்து அவங்க அபகரிச்சுப்பாங்க. அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு இயக்கம்னு ஆரம்பிச்சாலும் அவங்க அபகரிச்சுப்பாங்க. தமிழர்கள் வந்துட்டு தமிழர் அல்லாதவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட போட மாட்டேன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு ஏதாவது ஒன்று மிஞ்சும். இல்லாட்டி இப்போ கேரளாவில் கொட்டின மாதிரி கர்நாடகா, ஆந்திரான்னு எல்லாம் குப்பை கொட்டும், நம்ம குப்பை பொறுக்கி வாழ்ந்துக்கலாம். அந்த இடத்துல போய் தமிழ்நாடு நிற்கும். இறுதியாக வந்து ஒரு கேள்வி, வரலாற்றில் கண்ணகி அப்படின்னு இன்னொரு சிறப்புமிக்க ஒரு புத்தகத்தை எழுதி இப்போ வெளியிட்டு இருக்கீங்க. பெரிய அளவில் எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்கீங்க, முன்கூட்டியே இதுக்கான பதிவு செய்தவர்கள் அனுப்பிட்டு இருக்கீங்க. இந்த புத்தகம் என்ன பேசுகிறது, இது என்ன அரசியலை சொல்ல வருது, ரெண்டும் வரணும் பதிவு. முதலாவது செய்தி என்னன்னா, இப்போ தமிழருடைய வரலாற்றுக்கு எதெல்லாம் ஆதாரமாக இருக்கோ அதெல்லாம் கொச்சப்படுத்தி அதெல்லாம் கீழே போட்டுரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையை திராவிட இயக்கம் பண்ணுது.
இப்போ எதெல்லாம் தமிழருக்கு வரலாற்று ஆதாரமோ பெருமையும் அப்போ பெருமையோ இல்லை நம்ம பெருமையை விட்டுறலாம், பெருமைன்றது இருக்கலாம் இல்லாமல் போகலாம். சரி, அது பேசுவதன் மூலமாக ஒரு பெருமைன்றது இல்லை, அது கூட இல்லை இருக்கக்கூடாதுன்றாங்க. நம்ம வரலாற்று ஆதாரங்களை பார்க்குறப்போ அது பெருமைக்குரியதான்னு நம்ம பார்க்கவே கூடாது. அதாவது என்னன்னா, ஒரு 3000 வருஷம் முன்னாடி நமது மூதாதையர் ஒருத்தவர் இருந்து தப்பு பண்ணாருன்னு இருந்தா கூட 3000 ஆண்டுக்கு முன்பாக ஒரு மூதாதையர் இருந்தாருங்கிறதுக்கு அதான் சான்று. புரியுதா உங்களுக்கு? அப்போ அது வந்துட்டு அவமானம் நினைச்சு நம்ம தூக்கி போட்டோம்னா 3000 ஆண்டுக்கு முன்னாடி வரலாறே இல்லாத ஒருத்தவன் அதை திருடிப்பான். திருடிட்டு இவங்க வந்து ஏன் மூதாதையர்னு அவன் சொல்லிட்டு நம்மளோட நிலத்தை அதை அடையாளமாச்சும் அபகரிச்சுப்பான். வரலாற்று நம்ம அணுகிறப்போ அந்த பார்வை மிக மிக முக்கியமானது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தமிழருக்கு வந்து பெருமை இல்லை அப்படின்றாங்க. பெருமையா இருக்கட்டும், அவமானமா இருக்கட்டும், வரலாறு. புரியுதா உங்களுக்கு? இவங்க வந்து இவங்களுடைய முன்னோடிகள்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் பெருமையான வரலாறா இருக்கு. கிருஷ்ணதேவராயோட வரலாறு என்ன, கடைசி காலத்துல என்ன இருந்தாருன்னு உங்களால பேச முடியுமா? பேச முடியாது. என்னவா இருந்தது? அவர் வந்துட்டு அவருடைய ஒரு பிராமண அமைச்சர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு பையனுக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாரு. பிராமணருங்கிறதுனால அவர் வந்துட்டு கொல்ல முடியாது இவரால். ஏன்னா கொன்னா பிரம்மகத்தி தோஷம் வந்துடும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராவிடர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் மேலே ரொம்ப அதிகமான பயம் இருக்கு. ஜீயர் காலெல்லாம் கழுவுறாங்கன்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த பயம் அப்பவும் இருந்து. யார் காலை கழுவுறாங்க? ஜீயருங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அது வந்துட்டு நடந்ததா இல்லையான்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? அப்போ அந்த பயம் வந்து அப்பயே இருந்தது. அப்போ என்னன்னா, பெத்த பையன் வந்து ஒருத்தர் கொண்டுட்டாலும் கூட அவர் பிராமணருங்கிறதுனால அவரை சிறையில் வச்சுட்டு அவரையும் ஒன்றும் பண்ண முடியாமல் பையனை வந்து இழந்த அந்த துக்கமும் தாங்க முடியாமல் அந்த மன அழுத்தத்தில் இறந்து போனவர் தான் கிருஷ்ணதேவராயர். இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறாங்களா? கிருஷ்ணதேவராயர் வந்து ஆட்சி பண்ணார், அது பண்ணார், இது பண்ணார், அதானே பேசுறீங்க. அவருடைய கடைசி காலம் எப்படிப்பட்டிருந்தது, ஒரு பிராமணர்களுக்கு எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் உங்களால் பேச முடியுதா? பேச முடியல. இப்படியாக இப்போ நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துட்டகாமணி தான் வந்து சிங்களர்கள் வந்து அவங்களோட அடையாளமாக சொல்லுவாங்க. துட்டகாமணி வந்துட்டு நேர்மையாக ஆட்சி புரிஞ்சாரா அல்லது நேர்மையாக போர் புரிஞ்சு ஆட்சியை பிடிச்சாரா, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. எங்கள் இனத்தில் முதல்ல ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆட்கள் இல்லை, அவனை தான் புகழ்றோன்றது. அப்போ மற்ற இனத்தை சேர்ந்தவங்க எல்லாமே அவங்களுடைய முன்னோடிகள் எந்த தப்பை பண்ணியிருந்தாலும் அதை மறைச்சிட்டு அவங்க சரியாக பண்ணதை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து அந்த திராவிட கூட்டம் என்ன பண்ணிட்டுன்னா, நமது முன்னோர்கள் உண்மையாகவே சரியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிழையை கற்பித்து அந்த பிழை தான் அவங்கன்னு நம்ப வச்சு அவங்கள புறக்கணிக்கணும், அவங்க வரலாற்றை பற்றி பேசக்கூடாது, அந்த அடையாளத்தை அழிக்கணும்னு சொல்லி நம்மளை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு மிக முக்கியமான ஒரு உளவியல் பிரச்சனை. இதில் தமிழக வரலாறுல மிக முக்கியமான ஒரு சம்பவங்கிறது கண்ணகியினுடைய சம்பவம். ஒரு பாண்டியம்மனுடைய அவைக்கு ஒரு பெண் வந்து போய் நீந்தி கேட்குறாங்க. பாண்டியன் வந்து தான் செய்த தவறை தானே அந்த இடத்துல வந்து ஒப்புத்துக்கிட்டு அவர் வந்துட்டு தன்னுடைய உயிரை துறக்கிறார். மதுரை எரிகிறது என்பது தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம். இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்க ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்ணகின்றது ஒரு கற்பனை, மதுரை எரியவே இல்லை, கண்ணகிக்கு வந்து சேரன் செங்குட்டுவன் வடக்க போய் கல் எடுக்கவே இல்லை, இன்னும் சொல்லணும்னா இமயமலையில் கல்லே இல்லைங்க பேசுறாங்க இல்லைங்களா? போயிட்டு சமீபத்தில் ஒரு ஆய்வாளர் அவர் கூட பார்த்த காலாலே பாவம் இமயமலை மேலே யாருமே நடக்காததுனால தான் மலை இருக்கு போல இருக்கு, யாராவது போய் எகிரி குச்சி தான் உடஞ்சு போயிருக்கும் போல இருக்கு பாவம் இல்லைங்களா? அப்படிலாம் பேசுறாங்கல்ல. இதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு சம்பவம் நடந்தது என்பதை மறைப்பது. ரெண்டாவது வந்துட்டு தமிழர்கள் வந்து வடக்குல இமயம் வரைக்கும் போயிட்டு வந்தாங்கன்றதை மறைக்கிறது. ஏன்னா தமிழகத்தினுடைய பழமையான எல்லை வந்து இமயமலை தான். நம்ம இலக்கியங்கள்ல இமயமலையில் இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் பற்றியும் தாவரங்கள் பற்றியும் குறிப்பு இருக்கு. தவறிமாங்கிற ஒரு மாடே வந்துட்டு இமயமலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாடு தான். நடுவில் போற வழியில் இருந்த ஒட்டகத்தை பற்றியும் நம்ம இலக்கியங்கள்ல நிறைய குறிப்புகள் இருக்கு. அப்போ ஒரு காலகட்டத்தில் தமிழர்கள் இமயம் வரைக்கும் பரவி இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் மீண்டும் இமயத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்ற அந்த காலகட்டம் இருக்குல்ல, அது கண்ணகி காலகட்டம். கண்ணகியினுடைய காலகட்டத்துக்கு முன்னாடி தான் கரிகால சோழன் வந்து இமயமலைக்கு போயிட்டு வராரு, அப்புறம் சேரன் செங்குட்டுவன் போயிட்டு வராரு, நடுவில் வந்து ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன்னு ஒரு அரசர் இருக்காரு. இவங்க 3 பேருமே, இந்த 4 பேருமே வந்து ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? 4 பேர் வடக்குல வந்துட்டு ஒரு வலுக்குன்றி ஆட்சி இருந்தப்போ இமயத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்றதுக்கான ஆகப்பெரிய சான்று வந்து சிலப்பதிகாரம். இன்னொன்று வந்து சிலப்பதிகாரம் என்ன பேசுதுன்னா, மூவேந்தர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு வலுவான ஆட்சியை கொடுக்கணும்னு பேசுது. அப்போ தமிழ் தேசியத்தினுடைய ஒரு முதல் நூலாக இருக்கிறது சிலப்பதிகாரம். அதனால தமிழ் தேசிய காப்பியம்னு சொல்லுவாங்க. அதுதான் சிலப்பதிகாரத்து மேலே உங்களுக்கு வந்து இவ்வளவு எரிச்சல் வர்றதுக்கு காரணம். இப்போ சிலப்பதிகாரத்தை பேசக்கூடியவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை உணர்வாங்க. மாப்போசி அவர்கள் அதனால சிலப்பதிகாரத்தை கையில் எடுத்தாரு. அப்போ அவங்க உணர்ந்துடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா, சிலப்பதிகாரத்தை கொச்சப்படுத்தணும், கற்பனை கதைன்னு சொல்லணும், கண்ணகின்றவங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும். அந்த வேலையை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கண்ணகியினுடைய அந்த வரலாறுங்கிறது எப்போ நடந்தது, உண்மையாகவே சேரன் செங்குட்டுவன் வந்து வடக்குக்கு போனாரா இல்லையா, அவர் கண்ணகிக்கு கோயில் எடுத்தாரா இல்லையா, எடுத்துதான் அந்த கோயில் இன்னைக்கு எங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்ணகியினுடைய சிலை எங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை பற்றி தான் இந்த நூல் வந்து பேசுது. சிலப்பதிகாரத்தை ஒட்டி எழுதப்பட்ட வரலாற்று நூல் இது.
நம்ம வந்துட்டு இப்போ ஒரு இலக்கியம் இருக்குன்னா இலக்கியத்தை வந்து இலக்கியமாகவே நயமாகவே சுவையாகவே பார்க்கணும்னு கிடையாது. அதில் வந்து ஒரு வரலாறு இருக்கும். மேற்கத்திய நாடுகளில் இலக்கிய நூல்களை வந்து வரலாற்றுக்கு பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் சில தற்குறிகள் வந்து இலக்கிய நூல்களை குறை சொல்லியே அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தாமல் போயிட்டாங்க. அதை மாற்றுவதற்கான ஒரு படியாக இருக்கட்டும் தான் இந்த நூல் நான் எழுதியிருக்கேன். இப்போ இவர்கள் வந்து பொதுவாக இந்த சான்றுகள் இருந்து விடக்கூடாது அப்படின்றது தான் திராவிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம். கொச்சைப்படுத்துறது, வரலாறுல அது கற்பனை, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லி பேசிட்டாங்க. சோழர்கள் வந்து அந்த காலத்தில் தான் சாதிய பாகுபாடுலாம் அதெல்லாம் நீங்கள் நிறைய உடைச்சிருக்கீங்க. இப்போ கலைஞர் அவர்கள் இருந்தபோதே இந்த சிலப்பதிகாரத்தை வந்து முழுக்க முழுக்க கற்றுணர்ந்து அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லா உணர்வுகளையும் உள்வாங்கி 12 ஆண்டுகள் நடைபயணமாகவே போயிட்டு கடைசி வரைக்கும் அந்த இடத்துல வந்து அந்த கல் எடுத்து அந்த கல் வந்து இங்கத்திய கல் இல்லை, காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல் தான் அப்படின்றது நிரூபணமாகி இமயமலை பகுதி கல் தான் அப்படின்றது ஆக்கி கருணாநிதி இருந்தபோதே அது வந்து ஒப்படைக்கப்பட்டது. அப்போ ஏற்றுக்கொண்ட அந்த திராவிட கூட்டம் இப்போ இந்த மறுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அவங்க ஒப்படைச்சப்ப அந்த கல் இருந்துச்சு, அந்த சிலை இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. ஆவணங்களை மறைக்கிறது, அதுதான் அந்த கேள்வி. சிலை இல்லை, அந்த கேள்வி அது கேட்டது காரணம். ஆமா, இன்னைக்கு அந்த சிலை இல்லை. ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு ஆய்வாளர் வந்து ஒரு சான்றை கொடுக்குறாரு, அந்த சான்றை தொலைச்சிட்டு அப்படி சான்றே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அது ஒரு காப்பியமே கிடையாது, அது ஒரு கற்பனை கதை. இமயமலையில் கல்லே இல்லைன்னு பேசுறாங்கன்னா அப்போ சான்றை வந்து யார் அளித்தார்களோ அவர்கள் சான்றே இல்லைன்னு பேசுறாங்க. இந்த சான்று கொடுக்கப்பட்டதுன்ற அறிவு கூட இந்த பொதுமக்களுக்கு இல்லைங்கிறதா இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. சிலப்பதிகாரம் வந்து உண்மையாகவே நடந்ததுங்கிறதுக்கு நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்கு. சங்க இலக்கிய காலகட்டத்திலேயே சிலப்பதிகார கதை பற்றிய குறிப்புகள்லாம் இருக்கு. அங்கே என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு குறிப்பையும் திரிக்கிறாங்க. இது கண்ணகி பத்திருந்து கிடையாது, அது கண்ணகி பத்திருந்து கிடையாது, இது கண்ணகி கோயில் கிடையாது, இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, இப்படி நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பேசி 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 ஒரு வரலாற்று சம்பவத்தை வந்துட்டு ஒரு புனைவு இலக்கியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பாண்டியருங்கிற ஒரு மாபெரும் அரசர்கள், உலக வரலாறுலேயே மிக அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள். அவர்களுக்கு எதிராக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை ஒரு நூலில் எழுதிட முடியுமா? அப்படி ஒரு நூல் எழுதப்பட்டால் அவர்கள் அதை விடுவாங்களா? அந்த நூலுக்கு எதிராக அவங்க எதிர்வினை ஆற்றுவாங்களா மாட்டாங்களா? ஆனால் அவங்க எதிர்வினை ஆற்றலை இல்லைங்களா? அப்போது தங்களுடைய அரசாண்மைக்கு ஒரு பெரிய அவமானம் வந்தாலும் கூட ஒரு வரலாறு இருக்கணும் அப்படின்னு நினைச்சான் பார்த்தீங்களா, அவன் தமிழன். இவங்களுடைய போலியான வரலாற்றுக்கு எதிராக ஒரு சான்று இருக்குன்னா கூட அதை எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க திராவிடர்கள். இதான் அந்த வேறுபாடு. இந்த வேறுபாட்டை வந்து தமிழக மக்கள் உணராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உருட்டெல்லாம் உருட்ட முடியுமோ எல்லா உருட்டையும் உருட்டுவாங்க. எங்களுடைய வரலாறு கண்ணகி வந்துட்டு மதுரையை எரிச்சது நியாயமா இல்லையான்னு நாங்கள் பேசிக்கிறோம், சரிங்களா? எங்க மதுரை, சரிங்களா? இப்போ மதுரையில் வந்து டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு அனுமதி கொடுத்தவனுங்கலாம் அதை பற்றி எங்களுக்கு வகுப்பெடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இல்லைங்களா? மத்திய அரசாங்கம் சொல்லுது நாங்கள் வந்துட்டு 7ஆம் வரும்னு சொன்னோம், தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எதிராக எதுவுமே பேசலை அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. உனக்கு மதுரையை எரிச்சதுக்கு மேலே உனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு அதே மதுரையில டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு நீ அனுமதி கொடுப்பியா? அப்போ இவங்களுக்கு மதுரை மேலெல்லாம் ஒரு பற்றும் கிடையாது, தமிழக வரலாறை பற்றிலாம் ஒரு அறிவும் கிடையாது. இவங்களுக்கு தேவை அந்த வரலாறை கொச்சப்படுத்த வேண்டியது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தெலுங்குன்னு ஒரு மொழி இல்லையே, கண்ணகி வந்து போன அந்த காலகட்டத்தில் தெலுங்குன்னு ஒரு மொழி இல்லையே, சங்க இலக்கியங்களுடைய காலகட்டத்தில் இவங்க இணைய வச்சு சொல்றது இவங்களுக்கு ஒரு நூல் இல்லையே, சேரன் செங்குட்டுவோட இணைய வச்சு சொல்றது இவங்களுக்கு ஒரு அரசர் இல்லையே. அந்த பொறாமை வயிற்றுச்சல் ஆற்றாமையில தான் தமிழர்கள் வரலாறு மேலே எப்போ பார்த்தாலும் புழுதி வரி தூத்துக்கிட்டே இருப்பாங்க. சேரன் செங்குட்டுவனா பாராட்டாதீங்க, அப்போ யாரை பாராட்டுறது? கருணாநிதியை பாராட்டலாமா? சிலப்பதிகாரம் வந்து சிலம்பு வந்துட்டு ஒரு அடையாள சின்னமா சொல்றதெல்லாம் என்னது? இது சிலம்பு வந்துட்டு ஒரு நூலுக்கு அடையாள சின்னமா ஆயிடுமா? அடையாள வழிபாட்டெல்லாம் பண்ணாதீங்க. அப்ப அதை தூக்கிட்டு பேனாவே கைத்தட்டி நட்டு வச்சிடலாமா? அது அடையாள சின்னம். நேற்று கூட வந்துட்டு முதலமைச்சருக்கு பெரியாருடைய கைத்தடி வந்து கொடுத்துருக்குறாங்க, நினைவு சின்னம். அதெல்லாம் இருந்துட்டு போகலாம். பாவங்க, அவர் பயன்படுத்தி இருந்தவர் போயிட்டாரு. யாருக்காவது பயன்படுத்தினா சந்தோஷம் தான், சும்மா தானே இருக்கு, சரிங்களா? நீங்க அந்த அடிப்படையில் அதை சொல்லுவாங்க. தண்டமா இருக்குது, அதனால தண்டத்துக்கு கொடுத்துட்டாங்க. இல்ல நாங்க வந்து அது கொள்கையா நினைச்சு இந்த கொள்கையை இவர் நடைமுறைப்படுத்துவார்னு அவர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்றது. கொள்கைக்கும் கைத்தடிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? இது பேர் பகுத்தறிவா? அவர் என்ன பேனால எழுதினாரா இல்லை கைத்தடியில் எழுதினாரா? எதுக்கு எதை சொல்றதுன்னு ஏதாவது அறிவு வேணாமா? இல்லை பெரியார் வந்து சிறிய இளைஞராக இருந்த பொழுதே வந்துட்டு திராவிட இயக்கத்தை வந்து உருவாக்குறப்ப கைத்தடி வாங்கிட்டு வந்து கைத்தடி வச்சு தான் திராவிட இயக்கத்தை தூக்கி நிப்பாட்டினாரா? சும்மா இது வந்து அடையாள அரசியல், சரிங்களா? அடையாள அரசியல் வந்துட்டு அடுத்தவங்க பண்றப்போ அதை மத அரசியல். அவர்களுக்கு ஒரு அடையாள அரசு இருக்கணும், அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? கேள்வி வைத்தறிச்சல் தான், வேற ஒன்றும் கிடையாது. வைத்தறிச்சல் அவ்வளவு. ஒரு 3000 ஆண்டு 3000 ஆண்டு வரலாறு இருக்கு. நமக்கு இப்பதான் ஒரு 700 வருஷத்துக்கான இது இருக்கு. அதுல இந்த மாதிரியான சான்றுகள் இல்லை நம்ம கிட்ட அப்படின்ற பொறாமை ஆற்றாமை வைத்தறிச்சல், அதுதான், அவ்வளவுதான், வேற எதுவுமே காரணம் கிடையாது. நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அந்த புத்தகம் வந்து மக்களிடம் சென்றடைய வேண்டும், வெற்றி பெற வாழ்த்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவண சார்பாகவும் கேட்டுக்கிறேன். உங்களுடைய
பணிகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி ஒரு நீண்ட விவாதம் நம்ம நடத்தியிருக்கிறோம். கேள்வி பதில். ரொம்ப நன்றி தம்பி. நன்றி.